மாதவிடாயை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள் நபியே என்று குர்ஆன் சொல்கிறது. அவர்களுக்கு சொல்லுங்கள், அது ஒரு அசுத்தம், அதில் நெருங்கக்கூடாது. நபி அவர்கள் என்னை எப்படி சுகம் அனுபவித்தார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் புடவையை போட்டு மறைத்து என்னுடைய அந்த பிரைவேட் பார்ட்டை மறைத்து நபி அவர்கள் என்னுடன் சுகம் அனுபவித்தார்கள் என்பதை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்கள் கட்டுப்பாடுடையவர்கள், அவர்களே எப்படி செய்தார்கள் என்றால் நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தாயவர்கள் சொல்லி தந்தார்கள் குழந்தைகளுக்கு. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய அந்த சிறிய வயதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை மிக நிதானமாக மிக அழகாக இதை கிரகிங்கள். எங்களுடைய மார்க்கம் ஒன்றே இன்றைக்கு உலகம் நம்மை கொச்சப்படுத்த முயற்சிக்கிறது, நம்முடைய மார்க்கத்தை விமர்சிக்க முயற்சிக்கிறது, நம்முடைய தீனை பல வகையாக கோடித்து தவறான முறையில் மக்கள் மத்தியில் முன்வைக்க முயற்சிக்கிறது. இல்லவே இல்லை, நாம் மிக தெளிவாக இருக்கிறோம். சிறுநீர் கழிப்பதற்கும் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஹதீஸ் அபூ தாவூத் ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. ஒரு யூதன் கேலி பண்ணினான், என்ன உங்களுடைய நபி சிறுநீர் கழிக்கிறதை உங்களுக்கு சொல்லி தாராரா என்று கேட்டார். அவர்கள், ஆம், இது நமக்கு பெருமைக்குரிய விடயம், நம்முடைய நபி அவர்கள் சிறுநீர் கழிக்கும் முறையையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மேலான சகோதரர்களே, இன்று பல கட்டங்களில் மனிதனுக்கு நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு கட்டம் உண்டாகிறது. அது பிளைட்டாக இருக்கலாம், இன்றைக்கு கமோட் வந்திருக்குது, அதுல போய் உட்கார முடியாது, அது பழைய இடங்களாக இருக்கலாம், ஆபீஸ்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஒரு பிளட் டெஸ்டுக்கு போகக்கூடிய இடமாக இருக்கலாம், யூரின் டெஸ்டுக்கு போகக்கூடிய இடமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் உட்காரத்துக்கு வசதி இல்லை. இந்த நேரத்தில் சிறுநீர் கழிக்க முடியுமா என்று கேட்டால் சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ், அதா சுபாத்த கௌமின் ஃபபால காயிமன், நபி அவர்கள் அந்த சுபாத்தா என்ற அசுத்தம் போடும் இடத்துக்கு வந்தார்கள். உஸைஃபா ரலியல்லாஹு அவர்கள் இதை ரிவாயத் செய்கிறார்கள். அந்த இடத்துக்கு வந்த நேரத்தில் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள். இதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் விளங்க வைக்கிறதுக்கு யாரும் தவறாக நின்று கொண்டு மாத்திரம்தான் சிறுநீர் கழிக்கலாம் வேண்டும் என்று விளங்க கூடாது என்பதற்காக அந்த ஹதீஸுக்கு தலைப்பிடக்கூடிய நேரத்தில் பாபுல் பௌலி காயிமன் வ காயிதன், சிறுநீர் கழிப்பதை அமர்ந்து நின்ற நிலையில் என்ற ஒரு விடயத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் விவரிக்கிறார்கள். ஏன் நபி அவர்கள் நின்று கொண்டு கழித்தார்கள் என்பதற்கு உலமாக்கள் பல காரணங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒன்றை குறிப்பிடுவதென்றால் நபி அவர்களுடைய முட்டுடைய வருத்தம் இருந்தது, அதனால் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது இறக்கப்பட்டு உம்மத்துக்கு ஒரு பயானுல் ஜவாஸ், இப்படியும் உங்களுக்கு அனுமதி உண்டு, அதை நீங்கள் தங்கடமான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காக இதை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மூன்றாவது சொல்கிறார்கள், அந்த இடம் அமர்வதற்குரிய இடம் அல்ல, அது மிகவும் அருவருப்பான அசுத்தமான இடமாக இருந்தது. இன்றைக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு சிறுநீர் அடக்க முடியாத வாகனத்தில் போகும் பொழுதே ஒரு கட்டம் உருவாகிறது. அந்த நேரத்தில் தான் ஒரு சாரம் அணிந்திருந்தாலோ ஒரு ட்ரௌசர் அணிந்திருந்தாலோ அவர் எல்லாத்தையும் கலட்டும் பொழுது அது அவருக்கு அவருடைய அஃபத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டிய நிலைமை உருவாகும் பொழுது இந்த ஒரு கட்டத்தை அவர் பயன்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கம் அழகான அவருக்கு ஒரு சலுகையை தந்திருக்கிறது. இது போன்ற ஏராளமான காரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். நான் என்ற தலைப்பை விட்டு நகருகிறேன். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு தெரிவு செஞ்ச ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மார்க்கத்துடைய எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை சொல்லிக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் மத்தியில் இல்லற வாழ்க்கையுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்துல பிரச்சனை, மக்கத்து சஹாபாக்கள் ஒன்றை சொல்ல, மதீனத்தை சஹாபாக்கள் வேறொன்றை சொல்ல, அங்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஏன் நீங்க இதுல போட்டு பிரச்சனை படுத்திக் கொண்டிருக்கிறீங்க? எங்களுடைய தாய் எங்களுடைய ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவர்கள்ட்ட போய் கேளுங்க, நீங்க எப்படி குளிக்கணும், எப்படி குளிக்க கூடாது, எந்த கட்டத்துல குளிக்கணும், எந்த கட்டத்துல குளிக்க கூடாது, உங்களுடைய உடலுறவுக்கு பிறகு நீங்க என்ன மாதிரி நடந்து கொள்ளும், இந்த விஷயத்துல இப்படிதான் என்பதை தெளிவுபடுத்தினார்கள்.
கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த தாய் உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்தை எப்படி நேசித்தார்கள், அவர்கள் ஹிரா குகைக்கு போய் எப்படி அவர்கள் தனிமையில் இருந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாப்பாடு சமைத்து அனுப்புவார்கள். யாரும் அவங்கள்ட்ட கேட்கலாம், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பாடு சமைச்சு அனுப்புற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்தும் இருக்கலையே, அந்த நேரத்தில் உள்ளதை சொல்கிறார்களே, அதுக்குதான் நான் இவ்வளவு விளக்கம் உங்களுக்கு சொல்ல வேண்டி வந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிக லேசானவர்கள் அல்ல. அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தீனுக்குள்ள மகத்துவம், முக்கியத்துவம், அவர்களை பற்றி தனி கிரந்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நபியுடைய அன்பு மனைவியாக, நேசம் கொண்ட மனைவியாக, அவர்கள் மிகவும் நுணுக்கசாலியாக, ஞாபக சக்தி உள்ளவர்களாக, குர்ஆனை மரணம் செய்தவர்களாக. 2500 ஹதீஸ்கள் என்றால் நான் ஒரு ஹதீஸை தான் எடுத்து விவரித்துக் கொண்டிருக்கிறேன். இதுக்கு 2500 ஹதீஸ்கள் என்று சொல்லும் பொழுது அது 2200 சொச்ச ஹதீஸ்களை மரணம் செய்த 18 வயதுடைய அந்த வயதில் நபி அவர்களை இழந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியிடத்தில் கேட்டிருக்க மாட்டாங்களா, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வஹீயுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? 20 வருஷமாக, 18 வருஷமாக அவர்களுடைய 9 வருட வாழ்க்கையில் நபியோடு நெருக்கமாக பழகிய அவர்கள் நிச்சயமாக கேட்டிருப்பார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், தனிமையில் நபி அவர்கள் ஹிரா குகையை ஏன் தெரிவு செய்தார்கள் என்றால், காபத்துல்லாவை சுற்றி வளைத்து சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலைகள் ஓட தான் போயிட்டு வணக்கம் புரிவது கஷ்டமாக இருந்தது. இதனால் அந்த பாலைவனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய காபத்துல்லாவை மேல மலையில போய் தனிமையில் அமர்ந்து பார்க்கும் பொழுது அது உள்ளத்துக்கு ராகத்தாக இருக்கும் என்பதற்காக அந்த இடத்தை தெரிவு செய்தார்கள். அங்குதான் அத்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 600 ரெக்கைகளுடன் வருகிறார். இக்ரா 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 என்று சொல்ல, மானபிகாரின் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, சுப்ஹானல்லாஹ், தம்மனி தம்மத்தன், என்னை கட்டி அணைத்தார்கள். அன்றிலிருந்து அல்லாஹ் எனக்கு இந்த குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தார் என்று அந்த நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். சொல்ல வந்தது, காபத்துல்லா நபிக்கு மிக விருப்பமாக இருந்தது. அந்த காபத்துல்லாவை விட்டு மக்கா விட்டு போகக்கூடிய நேரத்துல அதை பார்த்து கொண்டு அழுது கொண்டு அவர்களுடைய 53 வயதுல 53 வருடமாக இதே சூழல்ல வளர்ந்த நான் எனக்கு இதை விட்டு விட்டு போக வேண்டி உண்டாகிறதே என்ற காரணத்தினால துடித்து போனார்கள். அவர்கள் 10 நாள் பிரயாணம் செய்து அங்கு போய் இறங்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த முதலாவது இடம் அல்லாஹ்வுடைய மாளிகை, அதுதான் மஸ்ஜிது தக்வா. இதை சொல்லதான் இவ்வளவு நேரம் எடுத்தது. لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا. இதில் உலமாக்கள் 2 கருத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். இது மஸ்ஜிது குபாவாக இருக்கும் அல்லது நபி அவர்கள் பின்பு கட்டின மஸ்ஜிது நபவியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு, உங்களுக்கு ஒரு இடத்தை விட்டு நீக்கி நான் இன்னொரு சிறப்பான இடத்தையும் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் 2வது மாளிகையையும் 3வது மாளிகையையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். முஸ்லிம்களுடைய கவலை நீக்கும் இடம் அல்லாஹ்வுடைய மாளிகை. இதனால்தான் சனிக்கிழமை அன்றைக்கு மதீனாக்கு போகக்கூடியவர்கள் இருந்தா நடந்து குபா மஸ்ஜிதுக்கு போய் அவர்கள் அங்கே அந்த குபா மஸ்ஜிதுல 2 ரக்காத் தொழுதுட்டு வந்தா அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உம்ராவுடைய நன்மை நசிவாக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டப்பட்டு 100 ஒட்டகத்துக்கு தலைக்கு விலை போகக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் தனக்கு பணம் இல்ல, ஒட்டகத்தை பணம் கொடுத்து வாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இதை கடனுக்கு தாங்க என்று பெற்றுக்கொண்டு அவர்கள் பிரயாணம் செய்து போகக்கூடிய அந்த நேரம் அங்கே ஒரு காஃபிரை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு சுப்ஹானல்லாஹ் ஒரு சிறுநீர் மட்டுமா, ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு சிரிப்பும், ஒவ்வொரு அழுகையும், ஒவ்வொரு கண்ணீரும் மார்க்கம். சுப்ஹானல்லாஹ், காஃபிரையே எடுத்தீங்க, இந்த நேரத்தில் நீங்க ஒரு முஸ்லிம் அலியா எடுக்கணும்.
மிக நம்பிக்கையான மிக நேர்மையான ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஹிஜ்ரத்துடைய பயணம். ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்கு ஒரு காஃபிரை கொண்டு போறதா? இவ்வளவு புனிதமான பயணம், அதுக்கு ஏன் ஒரு காஃபிர் என்ற ஒரு கேள்வி வரலாம். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில தெரியும். இலங்கையாக இருக்கலாம், சவுத் ஆப்பிரிக்காக இருக்கலாம், அல்லது அதை சிறுபான்மை நாடக்கூடிய நாடுகளாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம். அங்கு காபிர்களோட உங்களுக்கு சம்மந்தப்படும். நீங்க காபிர்களோட குடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டிய ஏற்படும். நீங்க காபிர்களை சில கட்டத்தில் நம்ப வேண்டிய கட்டமும் வரும். ஆனால் உங்களுடைய உள் நேசர்களாக அவர்களை ஒருபோதும் ஆக்கிக் கொள்ள முடியாது என்பதை குர்ஆனுடைய மிக தெளிவான விடயம். நம்புறது வேற, உள்ளத்தின் நேசர்களாக ஆக்கிக் கொள்றது வேற. குர்ஆன் லா யத்தகுதுல் முஃமினீன் காஃபிரீன, அல்லாஹ் சொல்கிறான், காபிர்களை நீங்க மூமின்கள் அல்லாமல் உங்களுடைய உள் நேசர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள முடியாது. ஆனால் யுத்தத்துக்கு காபிரை பயன்படுத்த வேண்டுமா? உங்களுக்கு சில ஆபத்தான நேரத்தில் பாதுகாப்புக்கு அவரை வச்சுக்கொள்ள வேண்டுமா? அவர் நம்பிக்கையாக இருந்தா உங்களுக்கு வச்சுக்கொள்றதுக்கு இடம்பாடு இருக்குது. இந்த பஜார்ல எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், அவருடைய ரகசிய அக்கவுண்டனாக வச்சிருக்கிறது காபிர்களாகத்தான் இருப்பார்கள். அவன் நம்பகமாக அந்த காபிர்களோட டீல் பண்றதுக்கு உண்டான ஒரு சம்பவம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க எங்களுக்கு அனுமதி தருகிறார்கள். அது நடந்து கொண்டு போக்கல அவரை என் உள்ளத்துல உள்ளவர் ஒரு முஸ்லிமை போல நினைச்சு, என் பிரைவேட் வாழ்க்கையும் இப்படிதான், என் மனைவியோட நான் வாழ்றதும் இப்படிதான், என் குழந்தையோடையும் இப்படிதான், என் மார்க்கமும் இப்படிதான், என் மஸ்ஜிதும் இப்படிதான், உள்ள ரகசியம் எல்லாம் அள்ளி கொட்டிடக்கூடாது. எந்த அளவுக்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறதோ அந்த வரைக்குள்ளதான் அதை பேணிக் கொள்ளுமாறு மார்க்கம் சொல்கிறது. மதிங்க, எந்த அளவுக்கு ஜனாசால எலும்பி நில்லுங்க, அதுக்கும் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அனுமதி தருகிறார்கள். மேலான சகோதரர்களே, சாப்பாடு கொடுங்க, தாராளமாக கொடுங்க. குர்பானுடைய காலம், குர்பானுடைய காலத்துல உங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய, நீங்க அறுக்கக்கூடிய மாமிசம் அல்ல, உங்களுக்கு வந்த மார்க்கம், உங்களுக்கு வந்த உலகையா இறைச்சால நீங்க அவர்களுக்கு கொடுக்கறதுல எந்த தடையும் இல்ல. கை மாறும் பொழுது சட்டம் மாறுகிறது, கை மாறும் பொழுது சட்டம் மாறுகிறது. உங்களுடைய அறுத்து கொடுக்கிறது இல்ல, உங்களுக்கு வந்தது அது ஹதியாவாக எல்லாத்த விட சிறப்பாக இருக்கும். நீங்க கொஞ்சம் மாமிசத்தை வாங்கி அவர்களுக்கு கொடுக்கிறது, ஆகவே பேணுதலாக இருக்கும். ஆனால் இதுக்கு இடம்பாடு இருக்குது, உங்களுக்கு வந்தது கொடுக்கிறதுக்கு, நீங்க அறுத்ததை அது தவிர்த்து கொள்றதுக்கு. ஏன்னா ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீரா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, எதிலிருந்து நான் இதை சொல்கிறேன் என்றால், பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் போன நேரத்தில், பரீரம்மா உங்கள்ட்ட எதுவும் சாப்பிடுறதுக்கு இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாப்பிடுறதுக்கு இருக்குதான்னு கேட்ட நேரம் அவர் சொல்றா, யா ரசூலல்லாஹ், எனக்கு சதக்காவாக வந்த மாமிசம் தான் இருக்கிறது, அது நீங்க சாப்பிடக்கூடாது, அதனால நான் உங்களுக்கு தர முடியாது என்று சொன்ன நேரம் நபி அவர்கள் சொன்னார்கள், லக்கி சதகா வலிய ஹதியா, இது உனக்கு சதக்கா, உன் கை மாறும் வரும் பொழுது இது ஹதியாவாக மாறுகிறது. இது ஏராளமான சட்டங்கள், இது எனக்கு விவரிப்பதற்கு ஒரு நேரம் அல்ல. இந்த சம்பவம் இருக்குதே, உலமாக்களுக்கு ஆயிரக்கணக்கான சட்டங்களை வகுக்க இடம் வகுத்திருக்கிறது. மதரசாக்கள்ல அல்லது உங்களோட ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கும் பொழுது அவர் அதுல வலிமா சாப்பாடை செய்துட்டு உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா, அவர் தாரது உங்களுக்கு ஜகாத் சல்லி அல்ல, அவருடைய பணத்துடைய வலிமா. கை மாறும் பொழுது சட்டம் மாறுகிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு சிறப்பம்சத்தை கொடுத்தான். ஹிஜ்ரத் செஞ்சார்கள் காஃபிரோட. அந்த காஃபிரை எதுக்கு தெரிவு செஞ்சாங்கன்னா, அபூபக்கர் போறாங்க, நபி போறாங்க, அந்த இடத்துல அலிட கையில ஒட்டகத்தை கொடுத்து ரோட்ல முன்னுக்கு நட என்ற மருமகனே, எதிர்காலத்து மருமகனே என்று நபி அவங்க சொல்லி அவரை நடப்பாட்டி இருந்தா, அலி அவங்கள முதலாவது பிடிச்சு கொண்டிருப்பாங்க, இரண்டாவது நபி எங்க தேடி இருப்பாங்க. நபி அவர்கள் இந்த நேரத்துல நம்பிக்கையான அலிய படுக்க வச்சாங்க தன்னுடைய வீட்டுல. ஏன்னா வீட்டுள்ளுக்கு வந்து யாரையும் தாக்குறதுக்கு அவர்களுடைய பண்பாடு இல்ல. அடிப்பாங்க, பிடிப்பாங்க, மார்க்கத்தை பேசினா